Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில் ரோமர் அதிகாரம் 11 பார்ட் 1. கேள்வி 1. ஆபிரகாம் சந்ததி பென்யமின் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன் யார்? பதில் பவுல். கேள்வி 2. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத மீதியானவர்கள் எத்தனை பேர்? பதில் 7000. கேள்வி 3. கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி எத்தனை பங்கு மீதியாயிருக்கிறது? பதில் 1 பங்கு. கேள்வி 4. எது கிரியையினால் உண்டாயிராது? பதில் இரட்சிப்பு. கேள்வி 5. யார் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள்? பதில் இஸ்ரவேலர். கேள்வி 6. தேவன் இஸ்ரவேலருக்கு எவைகளை கொடுத்திருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார்? பதில் கனநித்திரை ஆவி, காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள். கேள்வி 7. இஸ்ரவேலருடைய பந்தி எப்படிப்பட்டது என்று தாவீது கூறியுள்ளார்? பதில் சுருக்கும் கண்ணியும், இடறுவதற்கான கல், பதிலுக்கு பதில், கண்கள் அந்தகாரப்படும், முதுகை குனிய பண்ணும். கேள்வி 8. இஸ்ரவேலருடைய தவறுதலினால் யாருக்கு இரட்சிப்பு கிடைத்தது? பதில் புறஜாதியார். கேள்வி 9. இஸ்ரவேலருடைய தவறு உலகத்திற்கு எதை கொண்டு வரும்? பதில் ஐஸ்வர்யம். கேள்வி 10. இஸ்ரவேலருடைய குறைவு புறஜாதிகளுக்கு எப்படி இருக்கும்? பதில் ஐஸ்வர்யம். கேள்வி 11. இஸ்ரவேலரில் சிலரை இரட்சிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? பதில் வைராக்கியத்தை எழுப்புகிறார். கேள்வி 12. எது பரிசுத்தமாயிருந்தால் எதுவும் பரிசுத்தமாயிருக்கும்? பதில் முதற் பலனாகிய மாவு, பிசைந்த மாவு முழுவதும். பதில் 2. வேர் மற்றும் கிளைகளும். கேள்வி 13. எந்த சிந்தையாயிராமல் பயந்திருக்க வேண்டும்? பதில் மேட்டிமை. கேள்வி 14. எதை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு? பதில் சுபாவ கிளைகள். கேள்வி 15. மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுபவர்கள் யார்? பதில் அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால். நன்றி நண்பர்களே, இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's Word.